Psalms 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இந்த முதல் நாளில் நான் ஜெபம் பண்ணும்போது நான் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவானேனார். வர்த்திக்க பண்ணுகிறது மிக மல்டிப்ளிகேஷன். அல்லேலூயா. அப்போ வர்த்திக்க பண்ணுகிறது மிக அருமையான ஒரு ஆசீர்வாதம். நம்ம கூனி குறுகி போயிடக்கூடாது. நம்ம விருத்தி அடையணும், விருத்தி அடையணும். அல்லேலூயா. நம்ம வர்த்திக்க பண்ணுவார் ஆண்டவர். இதில் முதலாவது ஆண்டு சொன்னார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன். அந்த வருஷத்தில் நம்ம பிள்ளைகளையும் நம்மளையும் ஆண்டவர் மனசில் வச்சு அவர் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். எந்தெந்த காரியத்திலெல்லாம் வர்த்திக்க பண்ண வேண்டுமோ எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அத்தனை காரியத்திலையும் உங்களை வர்த்திக்கும்படி செய்வார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லூக்கா 17:5 வாசிங்க. லூக்கா 17:5. லூக்கா 17:5, 17ஆம் அதிகாரம் 5ஆம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். நம்ம விசுவாசம் மிக முக்கியமானது. எத்தனை பேர் நல்ல விசுவாசத்தில் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களை குறைச்சி போய்ட்டு போய்விடவே மாட்டார். எத்தனை விதமான உள்ளத்தில் ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் அதிகமாக பார்க்குறாரு. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ கடுகள விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பையன் தள்ளிவிட்டு போனால் அது போகுனார். அந்த விசுவாசம் இன்றைக்கி நிறைய பேர்ட்ட இல்லை. அப்போ ஆண்டு அந்த விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறாரு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கலாம். அப்போ தான் அப்போஸ்தலர் கேட்குறாங்க, ஆண்டு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசத்தை, ஆமாம், விசுவாசம் போதாது, இந்த விசுவாசம் இன்னும் அதிகமாகணும். இப்போ போன வருஷம் இருந்த விசுவாசத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்கள் விசுவாசம் அதிகமானது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுதான் உங்களுக்கு பைபிளில் போட்டுக்கு, நான் மறுபடியும் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோன்னு. அந்த அளவுக்கு பாவத்தில் விழுந்துருவாங்க. விசுவாசம் குறி வைக்கிறது என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தை குறி வைப்பான், விசுவாசத்தை கெடுத்துருவான். விசுவாசத்தை கெடுத்துட்டான்னா பரலோகத்துக்கு போக முடியாது நம்ம. அதை மனுஷகுமாரன் மறுபடியும் பூமிக்கு வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அந்த அளவுக்கு ஜனங்க பாவம் பண்ண வருவாங்க. ஆண்டவர் மறுதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அதனால் தான் விசுவாசம் மிக முக்கியமானது. அதான் சீசர் கேட்குறாங்க, ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசத்தை நீங்களும் கூட இந்த புது வருஷத்தில் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. சரியா? அடுத்த வாசிங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீதியின் விளைச்சல். இப்போ நீதிமானாக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறாரு, நீதியின் வழியில் நடத்துகிறாரு. பாவ வழியில் நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நீங்கள் பாவ வழிக்கு போக மாட்டீங்க, நீங்கள் நீதியில் போவீங்க. அப்போ நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அதனால தான் சொன்னார், இந்த துன்பத்தின் நடுவில் நீங்கள் விதைக்கிறீங்க விதை, அது நீதியின் விளைச்சல். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். இந்த வருஷம் நீங்கள் நிறைய அறுவடை செய்வீங்க. அதை நீதியின் விளைச்சலை அதை வர்த்திக்க பண்ணுவார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்தில் உங்கள் விளைச்சலை எல்லாம் கர்த்தர் வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம். போன வருஷம் இந்த விளைச்சலை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமான அறுவடையை ஏசப்பா தருவார். கவலைப்படக்கூடாது. சரியா? அது மாத்திரமில்லை, வேதத்தில் வாசிக்கும் போது உங்களை வர்த்திக்க பண்ணுகிறது மட்டுமில்லை, விருத்தியடை செய்வார். 1 நாளாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 கிரானிக்கல் சாப்டர் 11:9. 1 நாளாகமம் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் பாருங்க, 4-5 காரியத்தில் ஆண்டவர் நம்மளை விருத்தி அடை செய்வார். எப்படி இருந்தால் விருத்தி அடை செய்வார்?
தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அப்போ நம்மோடு கூட கர்த்தர் இருந்தார்னா நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். உங்களோடு கூட கர்த்தர் இருந்தார்னா இந்த வருஷம் நீங்கள் விருத்தி அடைவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மற்ற எல்லாரை காட்டிலும் நீங்கள் விருத்தி அடையணும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவர் உங்களோடு இருக்கணும். ஆண்டவர் என்னோடு இருங்க ஆண்டவரே, என்னோடு இருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரை ஜெபிக்கணும். அவர் இருக்கிறாரா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் உங்களோடு இருந்தார்னா நீங்கள் விருத்தி அடைவீங்க. அல்ல சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த இடத்த வாங்கும்போது காசு எப்படி வாங்குவார்? நம்ம ஒன்றுமே நம்ம கையில் காசு இருக்கால ஒன்றும் இல்லை. இந்த 2 ஏக்கர் இடம் வாங்கணும்னா இந்த டவுனுக்குள்ளே வெளியே கிராமத்தில் வாங்கினா கூட பரவாயில்ல, இங்கே போய் எப்படி வாங்குவார்? அப்போ நம்ம ஆரம்பத்தில் சின்னோண்டு வாடகை வீட்டில் பேர் நடத்திட்டு இருப்போம். அப்புறம் இன்னொரு வாடகை வீடு, அதுக்கு இன்னொரு வீடு அப்படியே வாங்கினோம். அப்புறம் ஒரு பெரியார் நகரில் ஒரு 5 பிளாட்டு வாங்கினோம். அப்புறம் ஒவ்வொரு இடத்தா வாங்கிட்டு வரும்போது தான் இந்த இடத்த வாங்கினோம். அப்போ நாளுக்கு நாள் அதை விருத்தி அடை செஞ்சார். அப்போ பழைய முதலமைச்சர் ஜானகிராமன் சொல்லுவார், அசல் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து அப்போ சொன்னார், நீங்கள் வடித்த கண்ணீருக்கு தான் சாமி பண்ணிருக்காரு, இந்த இடத்த பெரிய இடமா மாற்றி கொடுத்துக்கிறாரு. அல்ல சொல்லுங்க எல்லாரும். நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறத உலக ஜனங்க பார்த்துட்டுருக்குறாங்க, புறஜாதி பார்த்துட்ருக்காங்க, உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் விருத்தி அடைய ஏசு உங்களோடு இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதான் தாவீதோடு கர்த்தர் இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்போ இந்த வருஷம் நீங்கள் விருத்தி அடையணும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் விருத்தி அடையணும். ஆண்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. என் ஊழியக்காரன் இந்த மேடையில் உட்காந்து சொன்னார், விருத்தி அடையணும். நான் என்னத்தில் விருத்தி அடையாமல் இருக்கேன்? என்னை விருத்தி அடைய செய்யுங்க. கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். கட்டாய சாமி செய்வார். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 19:20 வாசிங்க. அப்போஸ்தலர் 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இப்போ விசுவாசம் விருத்தி அடையணும், கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையணும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் பாண்டிச்சேரியை வசனத்தால் நிரப்புவார் இந்த வருஷம். அல்லேலூயா. எவ்வளவு பலமாக விருத்தி அடைந்தது, வசனம் விருத்தி அடைந்து பலமாக மேற்கொண்டது. வேத வசனம் நம்ம வீட்டில் விருத்தி அடைஞ்சிக்குதா? எல்லோரும் வாயிலும் வசனம் இருக்குதா? எல்லோரும் வசனத்தை பற்றி பேசுகிறாங்களா? வசனம் ஒருத்தருக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற நிலைமை வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வசனமே இல்லாமல் வசனத்தை பற்றி பேசாமல் யாரும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவர். இந்த 1ஆம் தேதி ஜெபத்தில், ஆண்டவர் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வசனம் தெரியணும் ஆண்டவரை. மனப்பாடமாக தெரியாட்டியும் கூட சின்ன பைபிளை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வசனமாச்சு படித்து அது மனப்பாடம் பண்ணிடணும். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வசனம் சொந்தமாகிடும். வசனம் விருத்தி அடையாமல் போகவே கூடாது. அல்லேலூயா. வசனம் இருக்க இடத்துல இயேசு இருப்பார். வசனம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வசனத்தை பேசவே மாட்டேங்கிறாங்க. வசனத்தை பற்றி சொன்னாங்க நம்ம அந்நிய மனுஷன் மாதிரி பார்க்குறாங்க. என்னடா பாஸ்டர் என்ன புதுசாக சொல்கிறாரு? நல்லா கவனிங்க. வசனம் தான் முக்கியம் நமக்கு. வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. ஆமாம். வசனம் நீங்கள் பேசும்போது உங்கள் வீட்டில் எல்லாம் ஏஞ்சி போயிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் வசனம் உங்கள் வீட்டில் வாசிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரந்து உட்காரணும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நாங்கள்லாம் சின்ன பையனில் வசனத்தை பெருசாக போடுவோம். அப்போ ரேடியோ தான் இந்த வசனத்தை சவுண்டாக வச்சு விட்டோம்னா பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எல்லாம் வந்து உட்காந்துக்குருவாங்க வசனத்தை கேட்குறதுக்கு. வசனத்தை பற்றி சொல்ல ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா அந்த வசனத்தை கேட்க வந்து உட்காந்துக்குருவாங்க. இப்போ வசனத்தை பேசினா எல்லாம் எஞ்சி வெளியே போயிடுறாங்க. பாஸ்டர் ஏதோ சொல்கிறார் புதுசாக அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை கேட்க மக்கள் ஓடி வரணும். வசனம் விருத்தி அடையணும். அல்லேலூயா. ஆமாம், அது முக்கியமானது. இந்த வசனம் ஏசப்பா செய்வார். அடுத்து வாசிங்க. நீதிமொழி 9:11 வாசிங்க. அவன் என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். ஆயுசு விருத்தியாகும். அல்லேலூயா. என்ன தான் இருந்தாலும் வீடு வாசல் பணம் பட்டம் எல்லாம் இருந்தாலும் ஆயுசு இல்லைன்னா
என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஆயுசு இருக்கணும் சொல்லுங்கள். ஆயுசு இல்லைன்னா போச்சு. அதான் ஆயுசை கதை விருத்தி அடைகிறார். நீங்கள் இந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 30 வயசு தான், அவங்க என்ன எழுதுவாங்க? ஜாதகம். ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க இவனுக்கு ஆயுசு விலை வருஷம் தான்டா, அவ்வளோதான். ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் முடிக்க நிப்பாட்டுவாங்க. ஐயோ இவனுக்கு குறுகின வயசு தான் அப்படி இப்படின்னு. நல்லா கவனிங்க என்னை பார்த்து. அதுதான் ஆண்டு சொன்னார், ஆயுசு நாட்கள் விருத்தி அடையணும். அல்லேலூயா. ஆமாம், ஆயுசு விருத்தி அடையணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆயுசு விருத்தி அடைகிறது வழி தெரியாமல் இருக்காங்க. ஆண்டு என்ன, என்னால் உன் நாட்கள் பெருகும். ஆண்டவரால் தான் உனக்கு ஆயுசு நாள் விருத்தி ஆகும். அல்லேலூயா. நீங்கள் கறிமீன் சாப்பிட்டாலும் எனக்கு இந்த அன்றைக்கி உடம்பு சரியில்லை ஆனோன்னா எல்லோரும் சூப்பு சாப்பிடுவாங்க. சூப்பு எல்லோரும் வாயில் சூப்பு சாப்பிடுங்க. அவர் ஒரு சூப் வாங்கிட்டு வர்றாரு, ஒரு ஆட்டுக்கால் சூப்புங்கிறாரு, ஒரு மாட்டுக்கால் சூப்புங்கிறாரு. நம்ம வீட்டில் வேலை செய்கிறது லேடிஸு மாட்டுக்கால் சூப்புலாம். ஐயோ கடவுளே. மாட்டுக்கால் சூப்பும் விருத்தி அடையாது, ஆட்டுக்கால் சூப்பு விருத்தி ஆகாது. ஏசப்பா தான் விருத்தி அடை செய்வார். அல்லேலூயா. என்னால் உன் ஆயுசு நாட்கள் விருத்தி ஆகும், கர்த்தரால் உன் நாட்கள் பெருகும். எதனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 11:24 வாசிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. விருத்தி அடைகிறது, வாரி இறைத்து விருத்தி அடைவாங்க. நல்லா கவனிங்க. உனக்கு செல்வாக்கு விருத்தி அடையணும், பணம் விருத்தி ஆகணும், தானியம் விருத்தி ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லோரும். பிரதமரில் ஒருத்தர் வாசிங்க அந்த வசனத்தை. பிரதமர் ஒருத்தர் வாசிங்க. வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. வாரி இறைத்து விருத்தி அடைவார்னா செல்வாக்கு எல்லாம் வாரி கொடுக்குறாரா? எம்ஜிஆர் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் வாரி இறைப்பார். வாரி இறைத்தான் கொடைவள்ளல், கை சிவப்பு கையாயிரும். ஜான்குமார், அவர் பேர் என்னது? ஜான்குமார் என்ன பேர்? வள்ளல் லாட்ரி. ஜான்குமாருக்கு பேர். அவர் லாட்ரி வச்சுருந்தார். நெல்லித்தப்பில் கேளுங்க. அவருக்கு பேர் என்னென்னா வள்ளல். ஃபுல்லாக ஏகப்பட்ட வாரி வழங்குவார். அதனால தான் அவர் எம்எல்ஏ ஆனார். அல்லேலூயா. ஆமாம், வாரி இறைக்கிறது. ஏசப்பா சொல்கிறாரு, வாரி இறைத்து கஞ்சத்தனம் பண்ணி பிசிஞ்சனம். கஞ்சத்தனமாக இல்லை, நம்ம வாரி இறைக்கிறது. அது இருந்தாலும் பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருக்காக நீ வாரி இறைத்தினா உன்னுடைய செல்வாக்கு கதை விருத்தி செய்வார். ஆண்டருக்கண்டு காணி கொடுக்கணும், நல்லா ஏழைகளுக்கு யோசிக்கணும். சரி, இந்த புது வருஷத்தில் எத்தனை பேர் எல்சாலத்துக்கு போனீங்க? 1ஆம் தேதி எல்சாலத்தில் போய் நம்ம அருமையான சகோதரர் கணேசன், பழனிசாமி, விநாயகம் அவங்கள போய் பார்த்து இதை சாப்பிடுங்க, இந்த பழம் 2 சாப்பிடுங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போனவங்க எத்தனை பேர் கை தூக்கி காட்டுங்க. அட தானா தின்னு என்னத்தை சொல்ல, நான் தானா தின்னு என்ன செய்வாங்க? அப்போ நீங்கள்லாம் என்ன கதை? இவ்வளோ பக்கத்தில் முதியோர் இருக்கலாம், கண்ணு தெரியாமல். உங்களை இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்? கண்ணை கட்டி விட்டுருவேன். கண்ணை கட்டி கொஞ்சம் தூரம் நடந்து வாங்க, இல்லை கண்ணை கட்டி திருவந்து எடுங்க அப்படின்னு விட்டுறேன். உங்களுக்கு கண்ணை முடிச்சிருக்கணுன்னு திருவந்து இல்லை, இப்போ எல்லாத்தையும் கண்ணை கட்டி விட்டுறேன், திருவந்து எடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் இங்கே அப்போ கொடுத்தா நீ இங்கே ஆன்னு வாய் தருவீங்க. அப்போ தெரியாத கண்ணுக்கிற அருமை. அப்போ கண்ணு தெரியாத நம்ம சகோதரர் எவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க ஆண்டவர்கிட்ட. என்ன இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான்லாம் இந்த முதியோர் எல்லாம் பிரெயின் ஹோம் நடத்தும் போது கண்ணை மூடிட்டே நடந்து பார்ப்பேன். கண்ணை மூடி நடந்து பார்த்து ஒரு 5 நிமிஷம் நடந்தால் கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் நாட்டு ஜெபம், ஆண்டவரே அந்த கண்ணு தெரியாதவங்களை ஆசீர்வதியும். கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு வாரம் வரணும் அப்படின்னா நீ கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நடந்து பார்க்கணும் டெய்லி. அல்லேலூயா. வருஷம் 365 நாளும் கண்ணு இல்லாமல் நடக்கிறாங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷம் கரண்ட்டு போயிடுச்சு, 5 நிமிஷம் கண்ணை கட்டி மூடிட்டா நான் தவிக்கிறோம்.
அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க எல்லாரும். போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. செஞ்சு பாருங்கள், ஏசா உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணுமா? நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து கண்ணதிலாங்க வச்சு பழகிட்டு அவங்களோட படுத்துட்டு அவங்களோட சாப்பிட்டு காலேஜ் படிக்கும்போது எத்தனை வயசு எனக்கு? 14 வயசு, 9ஆவது படிக்கும்போது. அப்புறம் 16, 17, 18, இன்றைக்கி 68 வச்சுங்க. 50 வருஷமாக நான் கண்ணதிலாங்களோட பழகிட்டு வரேன். ஒரு நாள் சலிக்கலை, புளிக்கலை, அவங்கள திட்டலை. வேண்டாம் போங்க, உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க போங்க, நீங்கள் இல்லை எங்கேயாச்சும் முதியோர் இல்லத்தில் எங்கே கவர்மெண்ட் ஹோமுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிவிடலை. இன்றைக்கி அவங்க என் சகோதரலாம் வச்சுட்டேன். இன்றைக்கி அவங்க மேலே முதுகில் கையை போட்டு அவங்கள தொடாமல் பேசவே மாட்டேன். அவங்க மேலே கையை போட்டு அவங்கள அணைச்சி பிடிச்சிட்டு தான் பேசுவேன், அவளை தொட்டு தான் பேசுவேன். என் குடும்பத்தில் ஒருத்தரை நினச்சேன், என் பிள்ளைகளை மாதிரி நினைப்பேன். அல்லேலூயா. என் சகோதரர் மாதிரி நினைப்பேன். இந்த கண்ணு தெரியாத ஒரு பாரமாக்குறாங்க, எனக்கு நினச்சதே கிடையாது, இனி நினைக்க போகிறதும் கிடையாது. அதனாலே கதை நான் ஆசீர்வதிச்சார். தட்டாஞ்சாவில் அவங்க இருக்கும்போது அவங்கள நான் கூட்டு வரல, புளியாந்தோப்புலேருந்து ப்ரேயர் கூட்டு வரலைன்னா அன்றைக்கி ஆத்மாக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் இவங்களை கூட்டு வந்தேன்னா அன்றைக்கி சுபியா கல்யாண மண்டபம் நிரம்பி வழியும். வாரம் மாதம் ஒரு மீட்டிங், மாதம் ஆமாம் 12 மாதம் 12 மீட்டிங் போட்டேன். 2 இடம் வாங்கிட்டேன். அல்ல சொல்லுங்கள், 12 மாதம் 12 மாதத்தில் 12 மீட்டிங் நடத்தி 2 5 இடம் வாங்கிட்டோம். நீங்களும் அதே மாதிரி மாறணும். ஆதரவற்றவங்களை, ஏழைகளை, அனாதைகளை வாரி இறைக்கணும். அல்லேலூயா. சரியா? இந்த ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நீங்கள் இறக்கம் காட்டுறீங்களோ, எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ, எவ்வளோ பாசம் காட்டுறீங்களோ, அதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டையிடுவான். சரியா? இப்போ இந்த 5 காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. விருத்தி அடையணும், உங்களை கத்தை வர்த்திக்க பண்ணுவான். அல்லேலூயா. நீங்கள் வர்த்திக்க விருத்தி அடையணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் விருத்தி அடையணும் சுவாமி, எனக்கு வர்த்திக்க பண்ணுங்கள், விசுவாசத்தை என்னை செல்வாக்கை வர்த்திக்க பண்ணுங்கள், என்னை பலத்தை வர்த்திக்க பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் விருத்தி அடையணும், நான் வர்த்திக்க பண்ணணும், நான் பலன் அடையணும், உங்களுக்கு சாட்சியாக மாறணும். அல்லேலூயா. எல்லாம் ஏன் நில்லுங்க.